ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கொள்ளு பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கொள்ளு 1 கப்பு, வெள்ளை உளுந்து 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு. இது கரெக்டான அளவுங்க. எதில் நீங்கள் கொள்ளு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் மிச்ச பருப்புகளையும் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு சேர்த்துக்கலாங்க. வானலியில் எண்ணெயெல்லாம் நான் ஊற்றலைங்க. இரும்பு வானொலி அப்படிங்கிறதுனால அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல், அதாவது துருப்பிடிக்காமல் இருக்க எப்போவும் எண்ணெய் பூசி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். மற்றபடி இது வறுக்க எந்த எண்ணெயும் தேவையில்லை. இது நல்லா பதமாக வறுத்துக்கலாம். ஏன்னா இந்த பொடிக்கு நல்லா வறுத்துக்கணும், அப்போ தான் அந்த பொடி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொள்ளு வறுக்கும்போது படப்பட நல்லா பொரிஞ்சு வர்ற சவுண்டு கேட்கும். நல்லா கமகமான வாசனை வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், வறுத்த கொள்ளு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். அடுத்தது கொள்ளு வறுத்த அதே பேன்லேயே கொள்ளு மாற்றியாச்சு ஒரு பிளேட்டுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கம்மகமான வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருப்பாக்கிடக்கூடாது, கோல்டு கலரில் வறுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து நம்ம இந்த பக்குவத்தில் வறுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கணும், பிளாக்காக இருக்கக்கூடாது. இந்த வறுத்ததை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெள்ளை உளுந்தும் இந்த கொள்ளு கூடயே சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும், அப்போ தான் பொடி அரைக்க முடியும். அடுத்தது பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை வறுத்துக்கலாம். கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துடாதீங்க, அது அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒவ்வொன்றையும் பக்குவமாக தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கோல்டு கலரில் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு இந்தளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்த பாசி பருப்பையும் இந்த பிளேட்லேயே சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால சீக்கிரமே நம்ம வறுத்தரலாம், நிறையானு லேட் ஆகும். இதையும் நல்லா கோல்டு கலராக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா கமகமான வாசனை வர வரைக்கும் நல்லா கோல்டு கலராக ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே ஒரு சிட்டிகை கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது எதுக்கு அப்படிங்கன்னா இந்த பொடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்க. உப்பில் ஈரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈரம் போகிறக்காக நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டு கலர்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்தளவுக்கு கோல்டு கலரில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொள்ளு பொடிக்கு தேவையான எல்லா பருப்புகளையும் கொள்ளோடு சேர்த்து நம்ம வறுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும், பவுட்ரு பண்ணிக்கலாம். கொள்ளு பொடிக்கு நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். சூப்பராக நம்மளோட கொள்ளு பொடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கொள்ளு பொடி வைஷ்யாஸ் வீட்டுகளில் பெரும்பாலும் இருக்குங்க. அவங்க டெஃபினட்டாக இந்த பொடியை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பொடியை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பொடி எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த பொடியில் காரமெல்லாம் இருக்காதுங்க, வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும். உப்பு மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதோடய வாசனைக்கே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பொடியை எப்படி பயன்படுத்தலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம், சூடான ஒயிட் ரைஸு நெய் போட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்லாங்க. இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த ஸ்டேஜில் நல்லா சூடாக ஒயிட் ரைஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க.
நான் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ் கொடுக்கலனா கூட இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 4 வகை பருப்பு சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு பருப்புலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, நிறைய எனர்ஜி கிடைக்குங்க. பெரியவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எப்படியும் வயசானவங்களுக்கும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தேவைப்படும். எப்போவுமே எல்லாருக்குமே ப்ரோட்டீன்ஸ் நிறைய தேவை. அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் இது சும்மா ஒயிட் ரைஸுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. ரசம் சாப்பாடு சாப்பிடும்போது சாதம், நெய்யோ நல்லெண்ணெய்யோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சேர்த்துட்டு அப்புறம் இந்த பொடி ரசம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எந்த வகையான ரசமாக இருந்தாலும் சரி, ரசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது பருப்பு ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம் இந்த மாதிரி தெரியும். ஆனால் எந்த வகை ரசமாக இருந்தாலும் சரி, ரசம் சாப்பாடு சாப்பிடும்போதும் நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் எந்த வெரைட்டி சாப்பிட்டாலும் ஒயிட் ரைஸ் கூட இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க. டிஃபனுக்கெல்லாம் இது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு வேளை குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷாக நாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேணால் நெய் போட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அந்த இட்லி தோசைக்கு இந்த பொடியை தொட்டு சாப்பிட கொடுங்க. ஏன்னா இதில் காரம் இல்லாதனால தைரியமாக நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகாதுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வைஷ்யாஸ் உத்து பிண்டி, களப்பிண்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதோட எனர்ஜி நிறைய இருக்கிறனால அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, இனிமேல் நாமளும் எல்லோரும் இதை பயன்படுத்தலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது. செஞ்சு பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.